இன்றைக்கி வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு என்ன இன்ட்ரோ கொடுக்கணுன்றது எனக்கு தெரியல, அந்தளவுக்கு லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. பரிகாரி எட்வர்ட் அண்ணா நம்ம மத்தியில் இருக்கிறாரு. ஒரு செக்குலர் ஃபீல்டில் சினிமா ஃபீல்டில் போய் இப்போ ஜொலிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. நான் வந்து ஒரு ஈக்குவல் டு செயின் ஸ்மோக்கர். நான் படியில் நின்று நான் சீரட் பிடிச்சிட்டுங்க. அம்மா ஏறுறாங்க, சாரண ஏறுறாங்க. ஏறும் பொழுது வந்து அவங்க வந்து அந்த புகை அந்த இடத்துல இருக்குது. அவங்க முகத்தை மூடிக்கிட்டே ஏறுறாங்க. ஸ்மோக் பண்ணுறீங்க, குடிக்கிறீங்க. ஆமாம். இப்போ எங்கே டச் ஆச்சு உங்களுக்கு? ஃபாதருக்கான பாடல்களை பதிவு செய்யும் பொழுது அவருடைய பாடல்கள் வந்து எனக்கு டச் பண்ணிச்சு. இன்றைக்கி நீ மறிச்சிட்டின்னா நாளைக்கு நீ எங்கே இருப்ப அப்படின்றது கேள்வி தான் எனக்கு வந்து அந்த நேரத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. பாக்கெட்டில் சிகரெட் இருக்குது, நான் காலையில் வரைக்கும் குடித்த சிகரெட் இருக்குது. தென் ஐ டிசைடட் ஓகே, இதை நம்ம அந்த கம்பளி பூச்சி மாதிரி உள்ள ஒரு உறுத்தல் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எனக்கு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் ஐ டுக் மை சிகரெட். ஓகே, இனிமேல் உனக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, ஐ கெட் இட் ஆஃப் மை லைஃப்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணி அந்த நேரத்தை தூக்கி போட்டேன். இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டு, கடன், இந்த கடன் காரியங்கள்லேருந்து வெளியே வந்த அந்த அற்புத சாட்சி. இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு வேதத்தின்படி சொல்கிறேன், ஆனால் அனுபவத்தின்படி இனிமேல் நான் போய் சொல்ல முடியும். எங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கிற பிராமின் ஒரு ஃபேமிலி, அவங்கள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன் சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கடங்காரவங்களை வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு உங்களை ஏசிட்டு போனாலும் நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டு கைதட்டி வொர்ஷிப் பண்ணுவில்ல, அந்த இயேசு சாமி தான். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன்.